யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாகிய கர்த்தர் தன்னை யார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க பொன் கண்டுபிடி செய்து ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினார்கள். துரோகம் பண்ணும்போது நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், மோசே மேலே 40 நாள் போய் வரத்துக்குள்ள ஒரு பொன் கண்டுபிடியை செய்து ஜனங்கள் தங்களுடைய காதுகளிலையும் கழுத்துகளிலையும் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து தாராளமாய் கொடுத்தாங்க. கண்ணுக்குட்டி செய்யறதுக்காக தாராளமாய் கொடுத்தாங்க. தங்கள் கையில் இருந்த 50, 100, 200, 1000 சவர நகையெல்லாம் எடுத்து கண்ணுக்குட்டிக்காக கொடுத்தாங்க. கன்றுக்குட்டிகளுக்காக கொடுத்தாங்க. நடத்தி வந்த தெய்வத்துக்குள்ள நடத்தி வராத ஒரு பொம்மைக்காக, ஒரு விக்கிரகத்துக்காக கொடுத்தாங்க. அதை எடுத்து என்ன செய்தார்கள்? ஒரு விக்கிரகத்தை செய்தார்கள். அந்த விக்கிரகத்தை செய்தபோது தேவன் வருத்தப்பட்டார். முதல் பிரமாணமே என்ன? என்னையன்றி வேறு தேவர் உங்களுக்கு உண்டாய் இருக்க வேண்டாம். முதல் கட்டளை. 2வது கட்டளை, யாதொரு சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் வார்க்கப்பட்ட தெய்வத்தை ஆகிலும் வானத்தின் பூமியில் கீழே எந்த மிருகத்துக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் உண்டு பண்ணக்கூடாது என்பது 2வது கட்டளை. இவங்க முதல் தெய்வத்தை மறந்தாங்க. அவர் கொடுத்த மண்ணாவை சாப்பிட்டாங்க. அவர் கொடுத்த தண்ணியை குடித்தாங்க. அவர் செய்த அற்புதங்கள் மூலமாக சமுத்திரத்தை 2 திறந்தார். அந்த வழியாக நடந்து வந்தாங்க. சிவந்த சமுத்திரத்து வழியாக நடந்து வந்தாங்க. அவர் மாறாவை மதுரம் மாட்டினார், அதை குடித்தாங்க. கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுத்தாரு, அதை நல்லா குடித்தாங்க. அவங்களும் ஆடு மாடுகளும் பிள்ளைகளும் 32 லட்சம் ஜனங்க. அப்புறமா ஆடு மாடு கழுதைகள் ஒட்டகங்கள். எத்தனை லிட்டர் தெரியல. ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குறைஞ்சது குடிக்கிறதுக்கு மட்டும். அடுத்து எப்போ தண்ணி கிடைக்குமே தெரியாது. எத்தனை குடம் ஒரு ஆளுக்கு பிடிச்சாங்களோ தெரியாது. ஒரு குடத்துக்கு 20 லிட்டர்னு சொன்னால் கூட 10 குடம் குளிக்க, பாத்திரம் கழுவ, சாப்பிட, குடிக்க எல்லாம் சேர்ந்து தண்ணி பிடிச்சாங்க. 35 லட்சம் பேருக்கு தண்ணி நதி போல் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? மலை உச்சியில் நான் நிற்பேன்னு சொன்னார் ஆண்டவர். நின்னார். அந்த மலை உச்சியில் நான் நிற்பேன். அந்த மலையை என்ன செய், நீ அடி. மேலே தண்ணி வருது. இப்போ அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது. தண்ணி வந்த இடத்துல பாறை இருக்குது. அது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி எடுத்துருக்காங்க. அந்த மலை உச்ச ஃபோட்டோ எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து அதை பிரசங்கம் பண்ணுறாங்க. அதை சொல்கிறாங்க. மலை உச்சியில் பாருங்கள், ஒரு பாறை 2ஆக பிளந்து அப்படி நிற்கும். ஒரு பாறை உயரமாக இருக்க பாறை, பில்லர் மாதிரி இருக்க பாறை 2ஆக பிளந்து நிற்கும். அந்த தண்ணி ஓடி வந்த இடம் பிளந்த பாறை. அப்போ நான் நிற்பேன், அப்படி மேலே நிற்பேன்னு கர்த்தர் சொன்னார். மலை உச்சி நிற்பேன்னு சொன்னார். அது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பிள்ளை உண்ட பாறை, தண்ணி கொடுத்த பாறை.
அன்றைக்கி இயேசுவின் நாமம் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கி அந்த பாறை, அந்த ஓரை மலை மேலே இருக்க பாறை இப்பவும் இருக்குது. ஜாகிரபிக்கல் அந்த மேப்பில் போய் கண்டுபிடிச்சி எடுத்து அந்த பாறை எப்படி பிளந்திருக்குது. ஆண்டவரே அந்த ஜனங்களுக்கு தானே ஒரு பாறையாக மாறினார். மலைகள் உண்டாக்கினவர், பாறையை உண்டாக்கினவர் தன்னை பாறையாக வெளிப்படுத்தி அந்த பாறை அடிக்க சொன்னபோது, உனக்காக நான் வெடிப்புண்ட மலையாக மாறுறேன், தன்னையே வெடிக்க வைத்து 32 லட்சம் பேருக்கு தண்ணீரை கொடுத்தவர் தான் நம்முடைய தேவாதி தேவன். அதை குடிச்சு பொழிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மாறாவை மதுரமாக்கி நல்லா குடித்தாங்க. நல்லா குடித்து சாப்பிட்டு தெம்ப சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க சொன்னால், கர்த்தரை ஆராதிக்காமல் மோசே மலைக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி இதுதான் நம்முடைய தெய்வம்னு சொல்லி ஒரு பொம்மையை கொண்டு வந்து காட்டி இதை செய்யுங்கன்னு சொல்லி, மோசே நடத்தின தெய்வமும் செத்துட்டார், மோசையும் செத்துட்டார் நினச்சி ஒரு காரியத்தை செய்தாங்க. அது ஆண்டவருக்கு வருத்தம், துக்கம், வேதனை. அப்போ ஆண்டவர் மோசேக்கிட்ட கற்பலகையினால் ஒரு கற்பலகையை செய்து அந்த 2 கற்பலகைகளில் 10 கட்டளையை எழுதி, இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 பக்கமும் 2 கற்பலகைகளில் தீப்பொறி விரலால் தீப்பொறி எழுத்துக்களால் செதுக்கி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு சொல்கிறார், கீழே இறங்கிப்போ, கீழே அட்டகாசம் நடக்குது. பாருங்க, 32ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆசீர்வாத கூடாரத்துக்கு போகணும். நான் அதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சிட்டாங்க. அதனால் தேவன் ரொம்ப வருத்தப்பட்டார். யாத்திரம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2ம் அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள். தேவன் செஞ்சார், பலகை செஞ்சது தேவன்தான், எழுதுனதும் தேவனே. அதற்கு மோசே ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். பாருங்க, 7ஆம் வசனத்தில் பாருங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, ஈத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் சொல்லிட்டார். ஏன் ஜனன்னு சொன்ன தேவன் என்ன சொல்லிட்டாரு? உன் ஜனம் சொல்லிட்டார். என் ஜனம் என்று சொன்ன தேவன் ஏன் உன் ஜனம் மாற்றிட்டாரு? தேவனுக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் தேவனுடைய ஜனம். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பிறகு உன் ஜனம் பிரித்து பார்த்துட்டார். ஆள் பிரித்து போட்டார். ஆண்டவர் கீழ்ப்படுகிற வரைக்கும் தான் நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இல்லாத போது நான் கர்த்தருடைய பிள்ளை கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் பிள்ளையாக மாறுறேன். என் ஜனம் சொல்கிற இடத்துல உன் ஜனம், 7ஆம் வசனத்தில், நீ நடத்தி கொண்டிருந்த உன் ஜனங்கள் இன் ஜனங்கள் சொன்ன கர்த்தர் உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். யாரும் அவங்களை கெடுக்கல, அவங்களால் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு முன் நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகினார்கள். கெடுத்தாங்க, விலகினாங்க. கன்றுக்குட்டியை வார்ப்பித்து பணிந்து கொண்டு பலியிட்டு அழைத்து கொண்ட உங்கள் தெய்வங்கள் இவைகளே
என்று சொன்னார்கள் என்று ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார். கீழே இது நடக்குது. மலைக்கு உச்சியில் மோசே கத்த சொல்கிறாரு. மலைக்கு கீழே அட்டகாசம் நடக்குது. கார்டனில் வார்டன் இல்லாமல் போனால் கார்டன் என்ன செஞ்சிடும்? கெட்டு போயிடும் இல்லையா? மலையில் மரத்துக்கு இலையெல்லாம் உதிர்ந்து பூவெல்லாம் உதிர்ந்து நடைபாதையெல்லாம் இலைகளால் நிரம்பி பெருக்காமல் சுத்தம் பண்ணாமல் தண்ணி ஊற்றாமல் உரம் போடாமல் மாடி எல்லாம் செத்து போயிடும். அப்போ மாடன் இங்கே போயிட்டார். வாழன் வந்து மலை உச்சிக்கு போயிட்டார். வாழன் போயிட்டாரா? கார்டன் நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க மக்கள். ஆமீன். அதுக்கு தான் நாங்கள்லாம் வார்டன் மாதிரி இருக்கோம். சபைக்கு தலைவர் ஆண்டவர். வார்டன் நாங்கள் வெறும் வார்டன் தான். எங்களுடைய வேலை வந்து இலை விழுந்தாலும் பூ விழுந்தாலும் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு போயிடும். நான் பெருக்கிற ஒரு முனிசிபாலிட்டி வேலைக்கார மாதிரி சபையில். ஆமீன். நீ பெருக்காத என்ன தொடாதன்னா நான் தொட்டு தான் ஆகணும், பெருக்கி தான் ஆகணும். ஆமீன். பெருக்க வேண்டியது சுத்தம் பண்ண வேண்டியது சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வார்டனை வச்சவர், கார்டனில் வார்டனை வச்சவர் ஓனருக்கு நான் பதில் சொல்லணும். அதனால் நான் பெருக்குவேன். என்னையே சொல்கிறார், உன்னையே சொல்கிறார், நீங்கள் சொல்ல முடியாது, நான் பெருக்கி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது எனக்கு. என்னுடைய ஊழியத்தில் அவர் கணக்கு கேட்பார். மாட்டிக்குவேன் நான் மாட்டிக்கூடாதுல்ல. உங்களை பிரியப்படுத்த போய் நான் மாட்டக்கூடாதுல்ல. அப்போ பெருக்கி ஆகணும். பெருக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கார்டன் சுத்தமாக இருக்கும், இருதயம் சுத்தமாக இருக்கும், மனசு சுத்தமாக இருக்கும், கசப்பு இருக்காது, எரிச்சல் இருக்காது, கோபம் இருக்காது, வைராக்கியம் இருக்காது, பகை இருக்காது, அன்பினால் நிரம்பின சபையாக இருக்கும். அல்லேலூயா. தேவன் உலாவார், தேவன் நடந்து வருவார். தேவன் தோட்டத்தில் அப்படி நடந்து வரும்போது காலில் நிற மண்ணு படக்கூடாது, சுத்தமாக இருக்கணும், பளிங்கு மாதிரி இருக்கணும். எல்லா இருதயங்களும் பரிசுத்தப்படுத்தப்படணும். அதனால் சுத்திகரிப்பு கூட்டம் வைக்கிறோம். தேவன் நமக்குள்ளே உலாவி வரும்போது நிற காலில் மண்ணு படக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் உள்ளே இருக்கக்கூடாது, அசுத்தம் இருக்கக்கூடாது, கசப்பு இருக்கக்கூடாது, எரிச்சல் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. அன்பினால் நிரம்பி இருந்தால் மெத்த மாதிரி இருக்கும் இருதயம். அதுக்குள்ளே கர்த்தர் வந்து உட்காந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. ஸோ ஆகினா அப்பப்போ சுத்தம் பண்ண சொல்லி சுத்திகரிப்பு ஓட்டும் மற்ற காரியங்களை வைக்கிறேன்னா அப்பப்போ சுத்தம் பண்ண தான் கர்த்தர் தங்கும் இடமாக நாம் இருக்க முடியும். கர்த்தர் தங்குகிற இடமாக இருக்க முடியும். ஆமேன். இப்போ அங்கே இல்லை, வார்டன் எங்கே போயிட்டார்? வார்டன் மேலே போயிட்டார். வார்டன் மேலே போனோடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு? தொழில் விட்டுருச்சு. என்ன விட்டுருச்சு? தொழில் விட்டுருச்சு. மனுஷன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் என்ன செய்வான். தான் விரும்பினதை செய்வான். தனக்கு சரிப்பட்டதை செய்வான். தனக்கு சரிப்பட்டுன்னு தான் அவனுக்கு ரைட்டு. தேவனுக்கு சரியானதை அவன் யோசிக்க மாட்டான். செஞ்சான் பாருங்கள். விக்கிரகத்தை செஞ்சு இவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டு, இவ்வளோ கண்மலை தண்ணியும் குடிச்சிட்டு, மாறாவையும் குடிச்சிட்டு, அந்த சமுத்திரத்தை வழி அவன் கடந்து வந்துட்டு அவருடைய இவ்வளோ நன்மையும் பெற்றுட்டு நல்லா தெம்பாக உட்காந்துட்டு என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அந்த மோசை என்ன பண்ணுவான்? செய்டா கண்ணுக்குட்டியே, டேய் செய்டா கண்ணுக்குட்டி, நாங்கள் சொல்கிறோம் செய் அப்படின்ட்டு அந்த பிரதான ஆசனாகி ஆரோடைய மனசையும் கெடுத்து அவனையும் நாசமாக்கி அவனையும் பாவத்துக்குள்ளாக்கி கண்ணுக்குட்டியை செஞ்சு பண்ணானு. இப்படி பண்ணி கர்த்தர் சொல்கிற மோசையை பற்றி கீழே இறக்கி போ, பேசாமல் ஒருத்தன் கீழே போ கீழே. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள என்ன பேர் வாங்கினாங்க பாருங்கள். என் சின்னவன்ற நான் பேர் வாங்கிட்டாங்கன்னா வணங்கவே மாட்டாங்க, தலை குனியவே மாட்டாங்க, ஸ்டிஃபாக கீழ்ப்படியாமல் தான் இருப்பாங்க. வணங்கா கழுத்துள்ள ஜனம். அப்புறம் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூடவும் நான் இவளை அடித்து போடவும் என்னை விட்டு விடு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி நீ விலகிடுப்பா, மொத்தம் காலி பண்ணினேன், உன்னை ஒரு ஆளை வச்சு நான் பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்கிறான். அப்போ மோசை கெஞ்சினான். மோசை கெஞ்சி அழுது அப்போ கீழே நீ வந்து கற்பலைகளை உடைச்சி போட்டான் என்று அந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிக்கும் போது கற்பலைகளை உடைச்சி போட்டான். கர்த்தர் கையால் எழுதி போட்டது உடைச்சி போட்டான். கர்த்தர் விலகிட்டாரு. என் பேரை வேணா சீஃப் புஸ்தகத்துன்னு சரிங்க கிறுக்கி வேணா போட்டுருங்க.
கிறுக்கி போட்டுருங்க அப்படி கூட சொல்லிட்டான். அதுக்கு மேலே ஒரு ஊழியக்காரன் தாழ்த்த முடியாது. என் பேரவனை கிறுக்கி போட்டுருங்க, என்ன வேணால் எடுத்துக்கொள்ளுங்க, என்னை விற்காதீங்க பூமியில், என்னை கிறுக்கி போட்டுருங்க, என் பேர் கிறுக்கி போட்டு. அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் ஊழியக்காரன்? அவ்வளோதான். அவ்வளோ தூரம் அவன் தாழ்த்திட்டான். நான் இறந்ததே என்னை தூக்கிடுங்க, எடுத்துருங்கன்னு பேரை கிறுக்கிடுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஊழியக்காரனை செய்கிற அளவுக்கு அந்த ஜனங்கள் செஞ்சாங்க. அவர்கள் செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். அதையும் ஆண்டவர் எழுதி வைக்கிறார், நமக்காக தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகினால கர்த்தர் மோசையை பார்த்து அந்த ஒரு அதிகாரம் 33ஆம் அதிகாரத்தை முழுசும் அவன் அழுகுறான். ஆண்டவரே உன்னுடைய சமூகம் எங்களோட வரணும்னு கேட்குறான். ஆண்டவர் விலகிட்டார், கற்பலையை உடைச்சிட்டான். அதை கரைச்சி அந்த ஜனங்களை குடிக்க வச்சான். கற்பலையை உடைச்சி அந்த தண்ணியில் கரைச்சி குடிக்க வச்சான். இப்போ மோசை ஜெபம் பண்ணுறான். 33:12 தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு வர சொன்னீர், ஆகிலும் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீ அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பேசி அழைத்து அறிந்திருக்கின்ற என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்கள் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பதற்கும் உமது வழியை எனக்கு அறிவியும். இப்போ போகிற வழி தெரியாமல் போச்சு, ஆண்டவர் விலகிட்டார். அக்கினி சம்பம் மேகசம்பம் விலகிடுச்சு. இப்போ போகிற வழி ரூட்டு தெரியல. இன்றைக்கி இருக்க மாதிரி கூகுள் மேப் அன்றைக்கி கிடையாது. நடு வனாந்திரம், சுற்றியில் வனாந்திரம், எது நார்த்து, எது வெஸ்ட்டு, எது ஈஸ்ட்டு, எது சவுத்துன்னு தெரியாது. ஆண்டவரே உங்கள் கண்களில் கிருபை கிடைக்குமானா வழி தெரியாமல் குருடன் ஆகிட்டேன். 32 லட்சம் பேர் நடு ரோட்டில் வச்சுட்டு குருடன் நிற்கிறேன். கண்டுக்குட்டி செஞ்சதுனால வழி தெரியாமல் போச்சு, கண்ணு தெரியாமல் போச்சு, மக்கள் குருடர் ஆகிட்டாங்க. வார்டனாக இருக்க எனக்கும் அவங்கள வழி எடுத்து கொண்டு போக முடியல. கிருபை கிடைச்சதுன்னா சரி, கிருபை கிடைக்குமானால் உமது வழியை எனக்கு போகிற வழி என்ன செய்யுங்க, காட்டுங்க. அட்லீஸ்ட் வழியவாது காட்டுங்க. நம்முடைய வழியை சில வேளை கர்த்தர் ஆஃப் பண்ணிவிடுவார். தேவனுடைய மனசை உடைச்சிட்டோன்னா தேவன் நம்ம போகிற வழி ஆஃப் ஆகிடும். எந்த ரூட்டில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் போகிறவங்களும் நமக்கு தெரியாது. நம்ம தடுமாறி நிற்போம். ஜபமும் சரியாக வராது, வேத வாசிப்பும் சரியாக வராது, உபவாசமும் எடுக்க முடியாது, ஆலயத்துக்கும் வர முடியாது. நீ வழி தெரியாமல் குருடியாய் மாறி நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் போது தான் மோசே போய் அழுகுற, ஆண்டவர் என் கண்ணு குருடாயிடுச்சு, எனக்கு வழி தெரியல, போகிற வழி எனக்கு அறிவி ஆண்டவரே, கிருபை கிடைத்ததனால் இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும். ஆண்டவர் ஏன் ஜன உன் ஜனன்ட்டார். எப்படி போட்டா பார்த்தீங்க, பாஸ்ட் பாவம் உண்மையாவே. ஜனங்க பண்ண அந்த காசுக்கு ஜனங்களை தண்டிக்க வேண்டிய தேவன் மோசையை பற்றி அது ஏன் ஜனம் இல்லைடா, அது நீ பத்த பிள்ளைடா அப்படின்ட்டார். அப்போ அவனுக்கு வழி தெரியல. இப்போது ஆண்டு நிற்கிறான், ஆண்டு வழி தெரியல, வழி காட்டுங்க, ஏன் ஜனம் இல்லை, இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் நான் பெற்ற எடுத்தேன், எடுத்துக்கு போகிறான், ரொம்ப கஷ்டம். அப்போ தேவன் என்ன செய்கிற பாருங்க, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் என்ன செய்வேன், உனக்கு இளைப்பாறுதல், மோசேக்கு இளைப்பாறுதல், உனக்கு மட்டும் இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் நீ ஜனத்தை நடத்திட்டு போகிறதுக்கு நீ முன்னாடி போ, உன் கூட நான் வரேன், உனக்கு வழிகாட்டுவேன், என் சமூகம் செல்லும்னு சொல்லி மோசைக்கு மட்டும் வாக்குத்தத்தம். இது வரைக்கும் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், பரிசுத்த ஜாதி, என் ஜனம், நான் அவரை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன்னு சொன்னவர் இப்போ வார்டனுக்கு மட்டும்தான் வழி காட்டுறாரு. 10 ஜனங்களுக்கு ஆஃப் ஆகிட்டாங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி முடியும், சமூகம் என்னுடைய கூட செல்லாமல் போனால் எங்களை, இப்போ எங்களையும் சொல்கிறான், என்னையும் கூட என் ஜனங்களையும் சேர்த்து பேசுகிறான் மோசே, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும், உங்களுடைய சமூகம் வராவிட்டால் நாங்கள் வரமாட்டோம், உங்களுடைய சமூகம் வரேன்னா நாங்கள் இந்த இடத்துல சாவுறோம் அப்படின்ட்டான். அப்போ எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் 16வது எனக்கும் ப்ளஸ் உமது ஜனங்களுக்கும்
உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பதை எதனால் அறியப்படும்? நீ எங்களோட வருவதனால் அல்லவா? தேவானால் எதனால் விசேஷித்தவன் என்ற பாட்டில் என்னோடு வருவதினால் தான் விசேஷித்தான். இப்படி பூமி மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். சொல்லி முடித்தான். ஆண்டவர் சொன்ன, என் கிருபைகள் உனக்கு கிருபை 17 கிருபை கிடைத்ததுன்னு சொல்கிறார். உன்னை பேசி அழைத்து அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அடுத்து என்ன கேட்குறான்? மகிமை. கிருபை கிடைச்சிச்சு, ஆனால் என்ன வேணும்? மகிமை வேணும். இதுக்கு மேகஸ்தம் அக்கினிஸ்தம் மகிமை நடத்தி வந்தது. மகிமை நான் பார்க்க முடியலையே. இந்த ஜனங்க செஞ்ச தப்புனால, கண்ணுக்குட்டி செஞ்சதுனால 40 நாள் உங்கள் கூட வந்தேன்னே, அந்த மகிமை இப்போ நான் பார்க்க முடியலையே. மக்கள் செய்ய தப்பை ஏமாற சுமத்திட்டீங்களே. கிருபைக்காக கெஞ்சினா கிருபை கிடச்சிச்சு. அடுத்து என்ன கெஞ்சினான்? ஆண்டவரே மகிமையை காட்டுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, மகிமையெல்லாம் காட்ட முடியாது போடான்ட்டார். பாருங்கள், அதற்கு அவர் நீ தயையெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என் நாமத்தை உனக்கு அறிவிப்பேன். இவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக 33:19 வாசிக்கும் போது இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, என் முகத்தை நீ காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. என் அண்டையில் ஒரு இடம் உண்டு. அதுதாங்க வெடித்த கண்மலை. தண்ணி வந்துச்சுல, பாறை வெடிச்சதில்ல, வெடித்த பாறை அங்கே இருக்குது. எந்த இடத்துல என் குமாரனை உடைச்சனோ, என் குமாரனாகிய பாறை 2 பிளந்தனோ, அந்த பாறைக்குள்ளே ஒளிஞ்சி நில்லு. அது என் குமாரன், அந்த பாறை தான் என் குமாரன் சொல்ல ஆண்டவர். அங்கே தான் குமாரன் தண்ணி ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி தண்ணி கொடுத்தாரு. அதுக்குள்ளே நில்லு. என் குமாரன் இல்லாமல் விடுதலை இல்லை. குமாரன் வந்த பிறகு தான் முழு மகிமை நான் காண்பிப்பேன். என் குமாரனை பூமிக்கு அனுப்பின பிறகு தான் என்னுடைய மகிமை ஜனங்களுக்கு காண்பிப்பேன். என்னை நாம ஒருவனும் பிதாமண்டி வரான்னு இயேசு சொன்னார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு பாறையாக வெளிப்பட்டார். அந்த பாறைக்குள்ளே மோசையை நிற்க சொன்னார். அந்த பாறையை கடந்து போகும்போது தேவன் தம்முடைய கைகளை வச்சு மூடிக்கிட்டே போனார். ஏன்னா பிதாவின் மகிமையை காணக்கூடிய ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிதாவின் மகிமையை காணவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பிதாவின் மகிமையை கண்டார். அந்த பிதாவின் மகிமையை கண்டார் என்பது எப்படி சிஷ்யர்கள் புரிந்து கொண்டாங்கன்னு சொன்னால், மறுமலையில் இயேசு நிற்கும் போது மோசையும் எலியாவும் வந்து பேசுகிறாங்க. அப்படி முகம் பிரகாசமாக இருந்துச்சு. அப்படி வஸ்திரம் சூரியன் போல வெண்மையாக இருந்தது. அப்போ மோசே இயேசுவோட பேசுகிற சத்தத்தை இவங்க பேதுரு யோவான் யாக்கோபு கேட்டாங்க. அது யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, நான் கண்டோம் அவருடைய மகிமை ஒரே பிதாவின் மகிமைக்கு ஒப்பாகவே இருந்தது என்று பேதுருவும் எழுதுகிறாரு, யோவானும் எழுதுகிறார். அப்போ டைரெக்டாக பழைய ஏற்பாட்டு காலத்தை பரிசுத்தவான்கள் பிதாவின் மகிமையை பார்க்கவில்லை. அவங்க எதை கண்டாங்க? கிருபை பெற்றாங்க. தயை கடந்து போகணும் தயவை பெற்றுக்கொண்டாங்க. தயவையும் கிருபையும் மோசே பெற்றுக்கொண்டான். சாகாதபடிக்கு கிருபையும் தயவும் கிடைத்தது, மகிமை கிடைக்கவில்லை. 20ஆம் வசனம், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர் என்னை என் அண்டையில் பிதான் வலது பாசத்தில் இயேசு உட்கார்ந்தார் இல்லையா, என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே கண்மலையில் நில்லு. அது வெடிப்புண்ட கண்மலை. உன் மகிமை கடந்து போகும்போது உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தினால், நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். என் கரத்தை எடுப்பேன், அப்போது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. ஏன்னா இயேசு வந்த பிறகுதான்
என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்ல முடியும். என் முகத்தை காட்ட முடியாது. என் முகத்தை யார் மூலமாக காட்டுவேன்? குமாரன் மூலமாக காட்டுவேன். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள். ஸோ விடிப்புண்ட பாறையை தான் அன்னைக்கு காட்டினார். ஆண்டவர் தன் கையை மூடி தன் முகத்தை காட்டாமல் பின்பகுதி காட்டிட்டு போயிட்டாரு. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, போதும், வழி காட்டுவேன் சார். இப்போ என்னென்ன கிடைச்சிது? கிருபையும் கிடைச்சிது, தயவும் கிடைச்சிது, மகிமை கிடைக்கல. ஆமென். மகிமை யாருக்கு வைக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பிறகு பிறந்த நமக்கு தான் நித்திய கன மகிமை வைக்கப்பட்டிருக்கு. மோசேக்கு கிடைக்காத மகிமை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இப்போ இந்த கருத்தை எடுப்பேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ என் முகமாக காணப்படாது என்று சொல்லிட்டாரு. எல்லாம் முடித்து 34ஆம் அதிகாரத்தில் மோசையை பார்த்து சொல்கிறார், இப்போ என்ன செய்யணும்? முதல் தடவை நான் அந்த அருமையான கற்பலையை நான் நெருப்பில் செதுக்கி இழைச்சி அது எழுதி, என் கையால் எழுதி, என் விரலால் எழுதி, நானே அந்த பாறையை உடைச்சி செஞ்சதை உனக்கு செஞ்சு அமிச்சேன். நீ என்ன பண்ணிட்ட? ஜனங்க பண்ண நல்ல காசை மனசை தாங்க முடியாமல் கொஞ்சம் கோவப்பட்டு நீ அந்த பலகையை உடைச்சிட்ட. பலகீனப்பட்ட உடைச்சிட்டேன். பலகையை உடைச்சதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? இஸ்ரவேல் ஜனங்க கண்ணுக்குட்டி செஞ்சது தான் காரணம். ஆமென். பலகை யாரால் எழுதப்பட்டது? தேவனால் எழுதப்பட்டது. செதுக்கினது யார்? தேவன். எத்தனை நாள் உட்கார்றான்? 40 நாள் உட்காந்துட்டு போகிறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு 40 நாள் காத்திருந்து சாப்பிடாமல் குடிக்காம வாங்கிட்டு வந்த அவன் உடைக்கிறான்னு சொன்னால் அந்த ஜனங்கள் செய்த பாவம் அவன் இறுதியத்தை துண்டை உடைச்சிச்சு. தேவன் எழுதின முதல் கட்டளையும் 2ஆவது கட்டளையும் உடைச்சதுனால மனசு தாங்க முடியாமல் 400 நாள் உட்காந்தாலும் என்ன, 500 நாள் மேலே உட்காந்தாலும் இது எவ்வளோ பெரிய பாவம், தேவனை துக்கப்படுத்துகிற பாவம் சொல்லி பட்டான்னு போட்டு உடைச்சிட்டான். ஜனங்க என்ன செய்கிறாங்க? அவர் மோசே ரொம்ப கோவப்பட்டார். ஆனால் கூட மோசே இப்படி கோவப்பட்டுருக்கூடாது. அவன் நாங்கள் பண்ணதெல்லாம் 1000 பண்ணால் கூட அவர் கோவப்பட்டுருக்கூடாது. நான் கண்ணுக்குட்டி செய்வோம், நான் ஆடுவோம், நாங்கள் எல்லாம் பண்ணுவோம், தீர்க்கதரிசனம் கூட சொல்லுவோம். ஆனால் அவர் கற்பனை கூட அவர் கோபம் வரக்கூடாது. அவர் அப்படியே பத்திரமா அப்படியே உட்காந்துருக்கணும், சாது மாதிரி இருக்கணும். நான் கர்த்தர் சொல்கிறேன், நீ மாத்திரம் விலகிடுவா, கண்ணுக்குட்டியாக போட்டு ஆடினாங்களா, நீ விலகிடுவா, உனக்கு கிருபை தரேன், உனக்கு இரக்கம் தரேன், உன் சமூகத்தை காட்டுறேன், நீ தயை பெற்றுக்கோ, நீ விலகிடு. அவன் சொல்ல, இல்லை ஜனங்களை விட, ஜனங்களுக்கான ஜெபிக்கிறன்ட்டு ஜெபிச்சதுனால ஏதோ தப்பிச்சாங்க, பொழைச்சாங்க. காரணம் தப்பினால மரணம். தேவனுடைய கட்டளை ஆகிய வேறொரு தெய்வத்தை வணங்கக்கூடாது கர்த்தர் சொன்னாங்கன்னா அதை மாற்றினோன்னு சொன்னால் கர்த்தர் நம்மை கொல்லவும் ரெடியாக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 34ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நீ போய் என்ன செய், நான் முதல்ல வெட்டி உனக்கு கஷ்டப்பட்டு இழைச்சி உனக்கு எழுதி கொடுத்தேன், என் கையால் எழுதி கொடுத்தேன். இப்போ நீ என்ன செய்? 34:1 வாசிங்க. இழைத்துக்கொள். அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொரு வேலையை கொடுக்குறார். டேய், உடைக்க தெரியல, உடைச்சியா? மரியாதை நேசி, நீ உன் கையாலேயே போய் நீயே ஒரு மலையில் போய் கற்பலையை செதுக்கி வெட்டி உடைச்சி உன் கையாலே எழுது.
அவனையும் எழுதணும். எழுதி அதை கொண்டு வந்து விடிய காத்தால 4 மணிக்கு 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள விடிய காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கற்பலகையை தூக்கிட்டு மேலே ஏறி என் சமூகத்தை வந்து நில்லு. பாருங்க, ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பலகை நல்ல மெல்லிசா அழகா செதுக்கி மெல்லிசா 1 இன்ச்சு திக்னஸில் எழுதி 1 இன்ச்சு கற்பலகையில் 2 கற்பலகை செதுக்கி கிரானைட்டில் எழுத்துக்களை பள்ளமாக செதுக்கி அனுப்புற தூக்கிட்டு வரும்போது அவ்வளோ வெயிட்டு கிடையாது. மலை மேலே இறங்கி வரும்போது அவ்வளோ வெயிட்டு கிடையாது. இது ஒரு 5 கிலோ, இது ஒரு 5 கிலோ, மிஞ்சி போனால் 10 கிலோ, அவ்வளோதான் வெயிட். இது தேவன் செஞ்சது. ஹையண்டில் செய்கிற ஆண்டவர். கிளாசிக்காக டாட்டா பிர்லா கூட செய்ய முடியாத அளவுக்கு செஞ்சு கொடுக்குறாரு. பாலிஷாக ஷைனிங்காக அக்கினி எழுத்துக்களால் எழுதி கொடுத்த எழுத்துக்களை இப்போ இவன் வெட்டுறான். நம்ம வெட்டினா எப்படி வெட்டுவோம்? தத்தி மாதிரி வெட்டுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்படி வெட்டுவோம்? ஆண்டவர் செய்து கொடுத்த கல்லுக்கும் நாம் வெட்டுற கல் எப்படி இருக்கும்? ஒரு 5 இன்ச்சு தடியாக வெட்டுவோம் இல்லையா? அப்போ இழைக்கிறதுக்கூடிய ஆமாம், இப்போ எல்லாமே இருக்குது. இந்த உப்பு காகிதம்லாம் இருக்குது. அன்றைக்கி எந்த காகிதம் இருந்துச்சு? கஷ்டப்பட்டு அதை வெட்டி அதை செதுக்கி அதுக்கு மலை இருந்து கரடி எடுத்து அதுக்கு மேலே எழுத்துக்கள் எழுதணும். ஆணி வச்சு கொத்தி 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 எழுதி எத்தனை ஆச்சு தெரியாது. ஆனால் வெயிட் எவ்வளோ இருக்கும்? அப்போது இதில் ஒரு 15 கிலோ இருக்கும், இதில் ஒரு 15 கிலோ இருக்கும். எத்தனை ஆச்சு? 30 கிலோ ஆச்சு. 5 10 கிலோ லைட்டாக கத்தர் எழுதி கொடுத்தாரு. அது ஈஸியாக கொண்டு வந்துட்டான். பெஸ்ட்டு கல்லில் பெஸ்ட்டு எழுத்துக்கள் எழுதினார். இவன் வெட்டினா இப்போ தத்தி மாதிரி வெட்டி இவ்வளோ தடியாக கல்லை வச்சு வெட்டி இது ஒரு 15 கிலோ 15 கிலோ வச்சு அது காலையில் எல்லாருக்கும் தூக்கு மயக்கமான டைமில் தள்ளாடுற டைமில் அதிகாலை 3 மணிக்கு நில்ற மேலேன்ட்டார். ஏன் அப்படி பண்ணார் ஆண்டவர்? நல்ல தெய்வம் தானே, ஏன் அப்படி பண்ணார்? நான் உனக்காக வெட்டி கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தா நீ சாதாரண தூக்கி போட்டல. நான் வெட்டி உனக்கு கஷ்டப்பட்டு எழுதி கொடுத்தா நீ இப்படி சாதாரணமாக உனக்கு கோபத்தில் இந்த ஜனங்க செய்த தப்புக்கு தூக்கி போட்டல. இப்போ நீயே வெட்டு, நீயே எழுதி, நீயே தூக்கிட்டு வந்துட்டு என்னுடைய கையில் காட்டிட்டு இது கரெக்டாக இருக்குதா தப்பாக எழுதிருக்கிறத நான் பார்ப்பேன். ப்ரொஃபஸர் நான் பார்த்துட்டு இது சைன் போட்டு ஓகே கரெக்டாக எழுதுன திருப்பி தூக்கிட்டு கீழே போகணும். நீ வெட்டணும், நீ எழுதணும், நீ கொண்டு வரணும், நான் திரும்பி அதை பார்க்கணும், திருப்பி நீ கொண்டு போகணும். முதல்ல போனது கஷ்டமா, 2வது போனது கஷ்டமா? ரட்சிப்பு கிடைக்கும் போது ஆண்டவர் படுத்தப்பட்டு பாரத் சுமக்கிறவர்களே எண்ணித்து பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன்னு குமாரனை வெட்டி ரத்தத்தை ஊற்றி கொடுத்துட்டார். ரசிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா சோத்திரம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஹல்லேலூயா சோத்திரம் அபிஷேகம் பெற்றோம். சோத்திரம் ஹல்லேலூயா. அது முதல் தடவை ஆண்டவராக வந்து இலவசமாக உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்தாரு. வெயிட்டில், பாரம் இல்லை, கஷ்டம் இல்லை. நாமெல்லாம் அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்ட பிறகு பல நாட்கள் கழித்து கத்தரை விட்டு விலகி போய் கத்தருக்கு பிரியமில்லாதெல்லாம் செஞ்சு கற்பலைகளை உடைச்சி போட்டு நம்முடைய உடன்படிக்கை உடைச்சி போட்டு காரியங்களை செய்த பிறகு 2வது தடவை ஆண்டவர் வா ரசிச்சு கொடுப்பேன் இலவசமாக சொல்கிறதில்ல. 2வது தடவை நாம் பாடுபடணும். ஆண்டவர் நான் கற்பலையை உடைச்சிட்டேன், 5வது கட்டளையை உடைச்சிட்டேன், 7வது கட்டளையை உடைச்சிட்டேன், கொலை செய்யாதிருப்பாயாக செஞ்சிட்டேன் என்று சொல்லி எது இந்த இழுத்துலாம் உடஞ்சி போச்சோ, 10 கட்டளை என்ன உடைஞ்சதெல்லாம் சரி பண்ணி உள்ளத்தை உடைச்சி கற்பலகையை உடைச்சி சதையான இருதயத்தை மாற்றி அதுக்குள்ளே தேவன்பினால் எழுத்துக்களை எழுதிட்டு இதை வந்திருக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கரெக்டாக மாற்றிக்கிட்டேன், கரெக்டாக திருத்திக்கிட்டேன், கரெக்டாக மனம் திரும்பிட்டேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை நெஞ்சுக்குள்ளே அனுப்பி ஒரு சூடாவது வல்லமை அனுப்பி அப்ரூவல் கொடுப்பார்.
அப்பதான் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டார் என்பதுக்கு அடையாளம். அந்த மாதிரி வந்துட்டு போனால் ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் இல்லை. நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன், ஒரு வாரமெல்லாம் அழுதேன், 40 நாள் வீட்டில் உட்காந்து அழுதேன், என்னை செதுக்குனேன், என்னை உடைச்சேன், என்னை உருக்குனேன், அழுது மிஸ்டேக் 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 மிஸ்டேக்னு சொன்னேன். அப்போ காத்திருந்தேன், தெய்வ சமூகத்துக்கு வந்தேன், என் கற்பலையா 2 இருதய பலகைகளை கொண்டு கர்த்தர் பண்ணி வச்சேன். அப்படி உத்து பார்த்தார், ஆவியார் உத்து பார்த்தாரு, கரெக்ஷன் பண்ணிட்டேன், இப்போ நீ என் பிள்ளை தான் என்பதற்கு அடையாளமாக அவருடைய கையை உள்ள ஹார்ட்டில் வைக்கும்போது சூடு ஏறணும். அவர் பேசும்போது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எம்மா ஒரு சீசர் சொல்றாங்க, எரியவில்லையா? அந்த எரிகிற அனுபவம் உள்ள வரும்போது எஸ், என்னை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, நான் சரி பண்ணிக்கிட்டேன், நான் கொத்திட்டேன், நான் உடைச்சிக்கிட்டேன், புது பழைய ரெடி பண்ணி புது இருதயமாக மாற்றி இனிமேல் தீர்மானத்தோடு வந்திருக்கிறான் கர்த்தர் என்ன செய்வார்? அப்போ தான் கையை நெஞ்சில் வைக்கும் போது சூடு உண்டாகும், அனல் உண்டாகும், அக்னி உண்டாகும். விளங்குச்சா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள். முதல் கற்களை உடஞ்சி போச்சு. அப்போ என்ன செய்யணும்? புதுசாக ஒரு கற்பலகையை கர்த்தர் செய்ய மாட்டார், நாம் செய்யணும், நாம் சரிப்படுத்தணும், நாம் உடைக்கணும், நாம் திருப்பி எழுதணும். இந்த கட்டளையை உடைச்சேன்ப்பா, இந்த கட்டளையை நான் திருப்பி நான் உள்ளத்தில் எழுதுறேன், நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி வரும்போது வா, எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறம் என்கிட்ட வா, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறமா ஸ்கூலுக்கு வா. முதல் ஸ்கூலுக்கு போகும்போது இந்தம்மா பல்பம், இந்தம்மா ஸ்லேட்டு, இந்த பென்சிலு, இந்த புக்ஸு, இவ்வளோ புக்ஸு நான் அடிக்கி முதுகை கடுகு சுமக்க முடியாமல் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அன்றைக்கி டீச்சர் நல்ல டீச்சர், திட்ட மாட்டாங்க. டீச்சர் என்ன செய்ய மாட்டாங்க? திட்ட மாட்டாங்க. வாத்தியாரன் திட்ட மாட்டார், அன்பாக இருப்பார். ஐயோ மம்மி நீங்கள் ரொம்ப மோசமான மம்மி, டாடி மோசமான டாடி. அந்த மிஸ்ஸு நல்ல மிஸ்ஸு, நல்லா தான் இருக்கும் மிஸ்ஸு. மிஸ்ஸுக்கு பத்திரமா முளைக்கும். மிஸ்ஸுக்கு குவார்ட்டர்லியில் மார்க் முட்டை வாங்கும்போது மிஸ்ஸுக்கு பார்த்தா திடீர்னு மீசை முளைச்சிருக்கும். இருக்கிறீங்களா? நான் இருங்க, அப்படி இருங்க. மிஸ்ஸுக்கு என்ன செய்யும்? அதுக்கு மிஸ், ஐயோ அந்த மிஸ் ரொம்ப நல்ல மிஸ்ஸு, நீ தான் ரொம்ப திட்டுற, நீ தான் ரொம்ப அடிக்கிற, அப்பா சரியில்லை, அப்பா அடிக்கிற. ஆனால் குவார்ட்டர்லியில் மார்க் வந்தோடனே பேரண்ட்ஸை கொண்டு வா, நல்ல மிஸ் சொன்னிய, மீசை முளைச்சிச்சா? மீசை முளைக்கும். முளைச்சுன்னு அர்த்தம் இது வரைக்கும் இலவசமாக எல்லாம் கொடுத்தேன். நோட்புக்கு, பேனா, பென்சில், லேப்டாப் கூட கொடுக்குறான். இப்போ லேப்டாப் கொடுக்குறான், சைக்கிள் கொடுக்குறான். அப்புறம் முட்டை மார்க் வாங்கும்போது அதுக்கும் வீட்டில் பேரண்ட்ஸுக்கு அப்புறம். அப்புறம் கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் அந்த பிரச்சனை கிடையாது. எல்லாம் பண்ணி மீசை முளைச்சிச்சு. அது என்ன தெரியல மம்மி, இப்போ மம்மி தான் நல்லவங்க, இப்போ டாடி நல்லவங்க, மிஸ்ஸுக்கு என்ன அப்போ மீசை முளைச்சிச்சு அடிக்குது. ஓஹோ, இப்போ என்ன செய்கிறோம்? ஸ்கூலை மாற்றிடலாமா? என்ன செய்கிறோம்? மீசை முளைச்சாலும் அங்கே தான் போனோம். மீசை முளைச்ச மிஸ்ஸு தான் நல்ல மிஸ்ஸு. ஆமேன். மோசி நல்லா தான், அன்பாக தான் இருந்தான். என்னாச்சு? சென்னங்க பண்ண பார்த்த உடனே அவனுக்கு மீசை முளைச்சது, கற்பலை ஓடிச்சான். அதனால் மோசை கெட்டவனா? மோசை கெட்டவன் இல்லை. நாம் செய்கிற சில தவறுகள்னால மோசைக்கு கூட கோபம் வந்துச்சு. சாந்த குணமுள்ளவன், சாந்த குணமுள்ளவனுக்கு அவ்வளோ கோபமா? சாது மிரண்டா காடு கொள்ளாது. தேவன் அது பெருசாக பொறுப்படுத்தல. அதுக்கு பதிலாக நமக்கு சின்ன பனிஷ்மெண்ட், நீயே வெட்டு, நீயே எழுது, நீயே திட்டின, நீயே உடைச்ச, நீயே எழுது, நீயே உடைச்ச, நீயே எழுது, நீயே கொண்டு வா. ஆனால் மோசைக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கல. மோசைக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. எழுதுனா எழுதி மேலே கொண்டு போகிறான். மேலே எழுதி கொண்டு போக சொன்னார். கொண்டு சீனாமல் ஏறினான். 4வது ஏறினான் போட்டிருக்கு. ஏறி போகும்போது கர்த்தர் மேகத்தில் இறங்கினார். நாம சரி பண்ணிக்கிட்டு மேலே கர்த்தருடைய சமூகத்துக்கு ஏறுவோமானால், சத்தியமா வேதவசனம் சொல்லுது, நீ உன் கற்பலைகளை சரி பண்ணி, நீங்கள் நானும்
நம்ம கற்பனைகளை உடைச்சி சரி பண்ணிக்கிட்டு திருத்த வேண்டி திருத்திக்கிட்டு தேவ சமூகத்தில் அதிகாலை நீ ஏறி போனால் தேவனும் இறங்குவார். அங்கே இருக்கு பாருங்க, ஏறினான் இறங்கினார் பாருங்க. அடுத்த வசனம், ஏறினான் 4 கடைசியில் ஏறினான், 5 இறங்கினார். வாசிங்க பிரதர். 4 வசனத்தில் சீனாமலை ஏறினான் செய்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டு தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை வெறுமை ஆக்கிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக்கிட்டு ஏறினான். அடுத்த வசனம் பார்த்தீங்களா, கர்த்தர் மேகத்தில் இறங்கினார். இப்போ ஜாயிண்ட் ரீடிங் இந்த வசனம் ஏறினான் இறங்கினான். நாம் தேவ சமூகத்துக்கு நம்மளை சரிப்படுத்திட்டு ஏறுவோமானால் நம்ம எதிர்கொண்டு கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் வசனத்துக்குள்ளே டீப்பாக நான் சொல்கிறது கவனிச்சிங்கன்னா என்ன நடக்குது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏறினான். அடுத்த லைனில் பாருங்கள், 4 கடைசியில் சீனாய் மலையில் ஏறினான் முடிக்குது இல்லை, முடித்த கையோட கர்த்தரை பார்க்கறதுக்கு ஏறி போனான் பாருங்க. ஏறினான் 34:4 ஏறினான், 34:5 கர்த்தர் இறங்கினார். அப்புறம் அவன் அருகில் நின்றார். இறங்கினார், நின்றார், நாமத்தை கூறினார். இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அங்கே சொல்கிறாரு, நான் யார் தெரியுமா, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் எனக்கு வந்ததான அந்த கட்டளை, நான் கொடுத்த அந்த கட்டளை ஜனங்க மீறினதுனால, மோசே நீ விலகிடு, மொத்த பேரையும் முடிச்சிடுறேன்னு சொன்னேன். முடிச்சிடுறேன்னு சொல்கிறதுனால நான் கெட்டவன் கிடையாது. அப்பா தன் பிள்ளைய பார்த்து வீட்டை விட்டு போடான்னு சொன்னதுனால அப்பா கெட்டவர் இல்லை. ஆமென். அப்பா போடன்னு சொன்ன கெட்டவரா? ஆனால் பையன் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் அப்பாவே போக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு மிடுக்கில் என்ன பண்ணிடுறாங்க, கண்ணு காணாத இடத்துக்கு ஓடி போய் ரோட்லேயே போய் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அது கொழுப்பு, அது திமிரு. பெத்த தகப்பன் சொல்கிறாரு போடா. அவன் ஏதோ தப்பு செஞ்சுட்டான், யாரோ சொன்னாங்க, கண்டிச்சிட்டாரு, கொஞ்சம் கோபமாக சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார்? திருந்தணும்னு சொன்னாரா, ஓடி போயிடணும்னு சொன்னாரா? இங்கே எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னா உன் ஊர் அப்படி. திருந்தணும்னு சொன்னாரா இல்லை ஓடி போயிடணும்னு சொன்னாரா? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? நல்லா புரிஞ்சுதான் சொல்கிறீங்களா? திருந்தணும்னு சொன்னாரா ஓடி போயிடணும்னு சொன்னாரா? தகப்பனை புரிஞ்சுக்கணும், தகப்பனை பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் தகப்பனை புரிஞ்சுக்கணும். தகப்பனை பிள்ளைகளை புரிஞ்சுதான் சொல்லுவார், இந்த பிள்ளையை திட்டினா இது ஓடாது, இது நிற்கும், இது அழுவும், தலையை கொண்டு போய் சோத்துல இடிச்சுக்கும், நான் செஞ்சு தப்பு தான் நான் ஒத்துக்கும், தன்னை தாழ்த்தும், தன்னை பெருமையாக்கும். என்னதான் நீங்கள் தான் எனக்கு அப்பான்னு திரும்பி வரோன்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஒரு தகப்பன் அப்படி பிள்ளைய பார்த்து போடான்னு சொல்ல முடியும். இது தெருப்பொறிக்க ஓடின்னு சொல்லி அப்பா சொல்லியிருக்க மாட்டார். சில பிள்ளைகள் தெருப்பொறிக்க மாறுற காரணம் அப்பாவை புரிஞ்சுக்காதனால, அப்பாவுடைய இருதயத்தை புரிஞ்சுக்காதனால தெருப்பொறிக்க மாறிடும் சில பிள்ளைங்க. நாம் அப்படிப்பட்ட தகப்பன் நாங்கள் கத்துறங்களை ஊழியக்காரனாக வைக்க நாங்கள் கடிந்து கொள்வோமானா அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சொட்டு அன்பு எசன்ஸை வச்சு தான் கடிந்து கொள்ளுவோம். ஆமேன். அன்பு இல்லாமல் தேவன் கடிந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. அப்போ மோசே நினச்சிக்கிட்டான், ஆண்டவர் நீ ஒதுங்கு மொத்த பேர் முடிச்சுன்னு சொன்னால் இவ்வளோ மோசமான ஆண்டவராக மனசில் வச்சுருந்தான். அதை மாத்திர அவன் மைண்ட் செட்டை மாத்திர, டேய்
நான் போடன்னு சொன்னால் போயிடுவா அப்படின்ட்டு சொன்னார். பேரை சொல்கிறாரு. தன் நாமத்தை கூறி கடந்து போகும்போது நான் யாத்திரமா நான் கர்த்தர், ஒதுங்கி ஜனங்க ஒதுங்கிட்டோம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னால் முடிச்சிருவேனா? முடிச்சிட மாட்டேன். அவங்க மனம் திரும்பத்துக்காக நான் சொன்னேன். நான் இரக்கமும், தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது தாழ்த்தி அவர்கிட்ட வரும்போது கர்த்தர் எப்படி வெளிப்படுத்துறேன்னா, நான் இரக்கமுள்ளவர், நான் கிருபையுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகா தயவுள்ளவர், சாத்தியமுள்ள தகப்பன். நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சிட்டீங்க. மோசைகிட்ட கர்த்தர் சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க என்ன தப்பாக என்ன செஞ்சிட்டாங்க, பொன்கட்டுக்கு செஞ்சவொடனே அடித்து காலி பண்ணிட்டு நீ தப்பாக மோசையும் தப்பாக புரிஞ்சிட்ட, மக்களும் தப்பாக புரிஞ்சிட்டாங்க. தப்பாக புரிஞ்சுக்காதீங்களா. ஒரு பையனை போடான்னு சொன்னால் அவன் போயிடுவான்றதுக்காக நான் சொல்லலை. இனிமேல் கண்ணுக்குட்டி செய்யாதீங்கடா, இனிமேல் தப்பு பண்ணாதீங்கடா, அதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர அவங்கள அழிக்கணும் ஆசை கிடையாது. மற்ற தெய்வங்களை 10 கை வச்சு கண்ணை குத்திடும். நான் கண்ணை குத்துற தேவன் அல்ல, நான் வெட்டுகிற தேவன் அல்ல, நான் கடிந்து கொள்ளுவேன். தகப்பன் தன் பிள்ளைகள் நேசிக்கிறது போல பிள்ளைகளை கடிந்து கொள்வது போல கடிந்து கொள்ளுவேன். ஒதுக்கி பார்க்குறவல்ல, பிரித்து பார்க்குறவல்ல, பகை வச்சுக்கிற தேவன் அல்ல, ஒருத்தனை வெறுக்கிற தேவன் அல்ல, ஓரங்கட்டுற தேவன் அல்ல, ஜாதி வித்தியாசம் பார்க்குற தேவன் அல்ல, ஒரு வித்தியாசம் பார்க்குற தேவன் அல்ல, எல்லாரையும் ஒரே மாதிரி அன்பு கொடுக்கிற தேவன் என்பதை கர்த்தர் மோசைக்கு காட்டுகிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், நீடிய சாந்தமுள்ள தேவன், தயவுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன். இந்த 3 காரியத்தை இரக்கம், அப்புறம் இறுக்கம், தயவு, கிருபை. இரக்கம், தயவு, கிருபை, இந்த 3 குறித்து நான் பேசுகிறேன்ட்டு நான் உங்கள்கிட்ட போன வாரம் சொன்னது போல் அந்த 3 காரியத்தை பிரித்து நான் கொடுக்குறேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட, அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்பதை, அவருடைய தயவு எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இரக்கம் என்பது என்று சொல்வது, ஒரு கோர்ட்டில் போனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கப்படும். 2 டிபார்ட்மெண்ட்டு தான் ஒரு மனுஷன் தூக்கப்பட முடியும். ஆனால் ஆண்டவர் 2 டிபார்ட்மெண்ட்டையும் தான் கையில் உடையவர். ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியும், தண்டிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அவர் தண்டனை கொடுக்காமல் மன்னிக்கவும் இறங்கவும் அதிகாரம் உண்டு. ஒரு தேவன் ஒரு மனுஷன் நினச்சா மன்னிக்கவும் முடியும், இறங்கவும் முடியும். ஆமென். அது எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறனோ அதை பொறுத்து தான். அறக்குறையா சும்மா மணிங்க ஆண்டவரே மேலோட்டமாக போனால் அந்த இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதுக்கு கர்த்தர் மன்னிச்சார்னா 2 பாவத்தையும் ஒரே நாளில் செஞ்சான். ஒரு விவசாயம், ஒரு கொலை. அவனுக்கு கர்த்தர் இறங்கினான்னா 30 வருஷம் சர்ச்சை விட்டு வெளியே வரல, வீட்டுக்கு போகல, அரண்மனைக்கு போகலை. அவன் ஆட்கள் அரண்மனை வச்சுட்டு இந்த விஷயங்கள் இப்படி செய்யுங்கடா, என் ஆண்டவருடைய மனசை குளிச்சாக்கணும், என் ஆண்டவருடைய மனசை பிடிச்சது நான் செய்யணும், நான் அரண்மனை உட்கார மாட்டேன், ஆலயத்தில் அடைக்கால குருவி மாதிரி, தகவல் குருவி மாதிரி காலையில் உழுது கிடப்பேன் உட்காந்து 30 வருஷம் ஆலயத்தை விட்டு பிரிஞ்சு வரவே இல்லை. இன்றைக்கி யாராலையும் 30 வருஷம் இந்த சபையில் யாரும் 30 வருஷம் அப்படி ஆலயத்தை உட்கார முடியாது. ஒரு ராஜாவாக இருந்து உட்காரான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, சாதாரண கூஜாவாக இருக்கும், ஆனால் பிஸியாக இருக்கும் பாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஒரு ராஜா 40 வருஷம் ராஜாவாக இருந்தவன் 30 வருஷம் நான் பிஸின்னு சொல்லவே இல்லை. அவன் செஞ்ச தப்புக்கு அவன் 30 வருஷம் பாறையை உடைக்கணும், கல்லை உடைக்கணும், பிரமாணத்தை எழுதணும், ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கணும். கடைசியில் கர்த்தர் சொல்ற, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்ட்டார். அவனை மாதிரி இங்கே சபையில் வந்த நாள்லேருந்து 26 வருஷமோ 27 வருஷமோ ஆண்டவர் காலை பிடிச்சி கோயில் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறவங்க யாருமே கிடையாதுங்க, ஒருத்தரும் இல்லை. இல்லையா? அவன் செய்த தாவீது மன்னிச்சாரு கேட்பாங்க, தாவீது கர்த்தர் மன்னிச்சாரு,
தாவீது கொலை பண்ண மன்னிச்சாரு, தாவீது அவன் மன்னிச்சான்னா அவனை மாதிரி 30 வருஷம் கோயிலில் உட்கார முடியுமா? அவனை மாதிரி சாப்பிடாம குடிக்காம தண்ணி குடிக்காம சங்கீதம் எழுத முடியுமா? அவனை மாதிரி கர்த்தர் தான் எனக்கு பலன்னு சொல்ல முடியுமா? சோற வேணாம், தண்ணி வேணாம், கர்த்தரே போதும், கர்த்தரே ஜீவன், கர்த்தரே பலன், அவரை சென்று கொம்பு, அவருடைய கோட்டை கண்மனை சொல்லி உட்கார்ந்துருக்க முடியுமா? அவனை கர்த்தர் மன்னிச்சானா, என்னையும் உன்னைய கொண்டு போய் தாவீதோட போய் நினச்சிக்காத. நீ வந்து 1 hour 2 hour ஆனாலே டைம் ஆச்சு. ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. நம்ம கதை. ஆனால் தாவீது அப்படி சோத்திர ஆண்டவர் இல்லை. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வாய்த்திருக்கிறேன். அவர் வலது பசத்தில் இருக்கபடியால் அது மாதிரி நீங்கள் யாரும் இந்த காலத்து தாவீதுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. இப்போ கிடையாது. தாவீது கர்த்தருக்கு இறங்கின ஒரே ஒரு காரணம், வாழ்நாள் தான் செஞ்ச தவறுக்காக, ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே கிடந்தான் 30 வருஷம். அதனால் கர்த்தர் பார்த்தார், எப்பா இவனை மாதிரி அன்புக்கு நம்ம பாடுறோம், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. என்ன அதிகமாக? இன்னும் அன்பு கூறவே இல்லை. இன்னும் ஏற்கனவே 50% அன்பு கூர்ந்த மாதிரி இப்போ 100% வர மாதிரி டெம்பரேச்சர் ஏறுற மாதிரி பார்க்குறது. எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது? 102. 102. பேராசிட்டமால் இன்ஜெக்ஷன் போடு இன்ஜெக்ஷன். நாம் அன்பு கூறுவோம் சொல்கிறோமே, உண்மையாக சொல்கிறேன், தாவீதோடு கம்பேர் பண்ணால் 10 மார்க் கூட கிடைக்கிறது கஷ்டம். அவன் அன்பு கூர்ந்தான், அவனுக்கு கர்த்தர் மன்னிச்சார். தாவீது கரையிலின்னு மாறாத கிருபைகள் அவனுக்கு அதனால கர்த்தர் சொன்ன, எவனுக்கு இறங்க சித்தமாக இருக்கிறேனோ அவனுக்கு இறங்குவேன். மோசே பாருங்க ஏன் இறங்கினார் தெரியுமா? என் பேரு கிரிக்கிடுன்னு சொன்னான். நான் பண்ண தப்புக்கு என் பேரை கிரிக்கிடும், ஜனங்களை அடிக்க வேணாம், ஜனங்களுக்காக பரிந்து பேசுனதுனால மோசேக்கு கர்த்தர் இறங்கினார். மோசையை கிறுக்க சொன்னதுனால ஜனங்களை கர்த்தர், ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் நிற்கிறவன் யார்? ஒருத்தன் நிற்கிறான், ஒரு ஊழியக்காரன் நிற்கிறான். என் பேரை கிரிக்கிடுங்க, ஜனத்தை கூட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கன்னா என் பேரை கிரிக்கிட்டு நிற்கிறான். அதனால் மோசையை அடிச்சிட்டான்னா ஆண்டவர் போட்ட பிளான் ஓவர் ஆகிடும். ஆமேன், அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இப்போ கூட ஒரு ஆட்சி அமைக்கிறான், கொண்டு போய் ரிசார்ட்டில் வச்சிடறான், அப்படி வச்சிடறான், இப்படி வச்சிடறான். 2 MLA ஒருத்தருக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி வேணும் வச்சுக்கிறாங்கல்ல, பார்த்தீங்களா? அதே தான் அந்த பிரச்சனை. சொன்னாங்க, நாங்கள் பொன் கட்டுக்குட்டி, நீங்கள் கர்த்தர், நாங்கள் கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியாகவே இருப்போ. துடி பிள்ளைகள் நல்லா கவனிங்க. தேவன் இறங்குறவர், இரக்கமுள்ளவர். ஆமேன். அவர்கிட்ட தண்டனை கொடுக்குற பவரம் உண்டு, தண்டிக்கிற பவரம் அவருக்கு உண்டு. கோர்ட்டும் அவர் தான், போலீஸும் அவர் தான். ஆமீன். பாட்டு நானே பரதம் நான் என்ற மாதிரி ஆண்டவர் தான் கோர்ட்டு, ஆண்டவர் தான் போலீஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இப்போது சங்கீதம் 51 சங்கீதம் 1 வசனம் வாசிங்க. இரக்கம் என்ற தலைப்பில் டச் பண்ணிட்டு போகிறேன், வாசிங்க. இரக்கம், சங்கீதம் 51:1. அங்கே இறங்க உம்முடைய கிருபை, உங்களுக்கு என்ன கிருபை இருக்குதோ அந்த கிருபையின் அளவுக்கு தக்கதாக எனக்கு இறங்கும். உம்முடைய மிகுந்த சாதாரண இறக்கம் இல்லை, மிகுந்த abundance of mercy, மிகுந்த இறக்கத்தின்படி எனக்கு இறங்க. சிலருக்கு மெர்சின்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு மெர்சியே இருக்காது. மெர்சின்னு என்னது? இறக்கம். பேர் ஞானத்தில் மெர்சின்னு சொல்லி போத்தும் தெரியும். மெர்சின்னு உனக்கு பேர் வைக்கிறேன், எப்படிதான் குமார், அது எதிர்த்து எல்லாரையும் அடி நிமிர்த்திடும். பேர் மெர்சி. ஆனால் கிரியை பார்த்தா கொடுங்கோவம், கொடுங்கோல ஆட்சியாக இருக்கும். அதுக்கு பேர் மெர்சி வச்சாச்சு. இதை வச்சுட்டோம், போட்டும் கதை. அப்போது அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவன் என்ன செய்கிறாங்கன்னா, 51 சங்கீதத்தில் தாவீது அழுகிறான். நான் செய்த பாவத்துக்கு ஆண்டவரே
பரிசுத்தாவை எடுத்து போடாதீங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடாதீங்க, ஈசப்பினால் என்னை கழுவுங்க, இந்த மாதிரி பண்ணிடாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே, மருத்துவர்களுடைய தேசத்தில் போயிடக்கூடாது, ஜீவன தேசத்தில் வாழ வாய்ப்பு கொடுங்க. ஒரு அதிகாரம் மனுஷன் ஒப்பார் வைக்கிறான், அழுகுறான். அவனை மாதிரி அழுதவன் யாருமே எந்த பாவியும் பூமியில் இல்லை. சிலுவை கல்லன் கூட ஒரு நிமிஷம் தான் நினைத்தரணும்னு சொன்னால் அந்த டைம் கொஞ்சம் டைம் தான். அன்றைக்கி பரதேசத்துக்கு போயிட்டான் சிலுவை பார்த்து. ஆனால் இவன் அப்படி 30 வருஷம் ஆடுதான், 30 வருஷம் வாதிக்கப்பட்டான். கர்த்தர் என்ன சொல்ற, தாவீது சொன்னார், உன்னை நான் அடிக்க மாட்டேன், ஆனால் உன் வீட்டில் சாவு நடக்கும். நீ செய்த பாவம் ரைட், ஒரு பாவத்தை செஞ்சா பரவாயில்ல, அந்த அப்பாவி மனுஷன் உரியான்ற மனுஷன், அப்பாவி மனுஷன், அவன் சண்டை யுத்தத்துக்கு போயிட்டு வரான், அவனை போய் கொன்னுட்டியே. சரி, அவன் மனைவி தான் எடுத்துக்கிட்ட, அவனை ஏன் கொன்ன நீ? அவனை கொன்னது எவ்வளோ பெரிய பாவம், ரத்தம் ஊற்றிச்சே, உனக்காக ஆசையாக வந்து அவன் உழைச்சானே, பாடுபட்டானே, உன்னுடைய போல் செய்வனை நீயே வச்சு கொண்டுட்டா. அந்த பாவத்தை கத்த சகிக்க முடியல. அந்த பாவம் தான் வேதனையான பாவம். அந்த பாவத்துக்கு என்ன ரிசல்ட்? பத்சேபாளோட செய்த பாவத்துக்கு ரிசல்ட் என்னன்னா, கத்த பிறந்த குழந்தைய 7 நாளில் போட்டாரா? என்ன ஒரு சகோதரன் கேட்டார் போன வாரம், அது எப்படி அவன் செஞ்ச பாவத்துக்காக குழந்தைய கத்தர் போட்டார்? அவன் செஞ்ச பார்த்து குழந்தைக்கு தான் அடி போட்டார். ஏன் போட்டார்னா, அந்த குழந்தை துடிச்சு சாகிறத சொந்த அப்பா பார்க்கணும். நான் செய்த பாவம் எப்படிப்பட்டது, நான் செஞ்ச அநியாயம் எப்படிப்பட்டது, அது தன் கண் வடி அழுகி நாட்டம் எடுத்து துடிச்சு சாகிறத ஆண்டவர் எவ்வளோ, நான் பாவம் செய்யும்போது ஆண்டவர் எப்படி துடிச்சிருப்பார்ன்றத அந்த தாவீது பார்க்கணும். அவன் பார்த்து மனம் வேதனை பண்ணும். ஐயோ ஆண்டவரே, இப்படி துடிக்குது, இப்படி அழுகி போச்சு, நாட்டம் எடுத்துச்சு, காயமாயிடுச்சு, சீல் கொதிச்சு, கத்துது, கண்ணி திறக்க மாட்டேது குழந்தை. இவனும் சாப்பிடாம தூங்காம குடிக்காம சாகணும். நான் செய்த பாவம் என்பதை உணரணும். அது உணர்த்துறதுக்காக தான் அவன் கண்ணுடைய அந்த குழந்தைய கத்தர் மெதுவா ஸ்லோவா, பெரியவங்களை அடிச்சுட்டு அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அது ஈஸி, 1 மினிட்ல முடிஞ்சிடும். 2 நாள் அழுவாங்க, 3ஆவது நாள் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு ஆகிடும். ஆனால் குழந்தைய அடிக்கும்போது பெரியவங்களாக தாங்க முடியாது. அப்போ இருதயம் எங்கே உடையுதுன்னா, தாவீதுடைய இருதயம் நான் செஞ்சு தப்புன்னு எப்போ உடைக்கிறார் ஆண்டவர்னா, அந்த குழந்தையை உடைக்கும் போது அப்பாவுடைய இருதயம் உடையுது. ஹல்லேலூயா. 2வது பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தாருன்னா, உரியாவை கொன்னதுக்காக பனிஷ்மெண்ட் என்னன்னா, பட்டையும் உன் வீட்டு மேலே சுத்தம்ட்டார். கொலை பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் வேறு. அது என்ன பனிஷ்மெண்ட்னா, முதல்ல அந்த வீட்டில் அம்னோன் என்னப்பட்ட தாவீது முதல் பையன் தாமார் மேலே மோகம் கொண்டு அப்சலோமுடைய தங்கச்சியை கெடுத்தான். அவனை அப்சலோம் கொன்னான். ஒரு சாவு. 2வது சாவு, அந்த அப்சலோம் கர்வாலி மரத்தில் போயிட்டு அப்பாவுடைய பையன் இன்னொரு பையன் கர்வாலி மரத்தில் தூங்கி அவன் செத்து போனான். 2வது சாவு. 3வது சாவு, அதோனியா, அவன் தாவீதுடைய முக்கியமான பையன். அந்த 3 முதல் பிறந்த பிள்ளைகளும் அடுத்தடுத்து செத்தாங்க, பட்டையும் சுத்துச்சு. 2 பனிஷ்மெண்ட். 1 குழந்தை துடிச்சு செத்துச்சு, அது விபசார பாவத்துக்காக. கொலை செய்த பாவத்துக்காக பிள்ளைங்க தங்க வீட்டுகளுக்குள்ளேயே உள்கலங்கம் ஏற்பட்டு குடும்பத்துக்குள்ளே சாவு 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 சாவு. தாவீதுக்கு துணையாக நிற்கிற அகித்தோப்பலும் ஆப்போசிட்டில் போயிட்டான். தாவீதுடைய கூட வந்தவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. மொத்த பேர் அப்சலோமோட சேர்ந்துட்டாங்க. அப்சலோம் தாவீதுடைய மர்மணியாட்டிகளோட பாவம் செய்தான். இதெல்லாம் தாவீது செய்த முன்னாடி செய்த பாவத்தினுடைய ரிசல்ட்டு பின்னாடி. விதைத்தால் அறுக்கணும், அறுத்தான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனுக்கு எனக்கு ஏற்றவன் சொன்ன தவிர, எடுத்தவொடனே மன்னிச்சிட்டேன் நீ நல்ல பிள்ளை அப்படிலாம் கர்த்தர் சொல்லலை. அந்த ரிசல்ட்டெல்லாம் பார்த்து பிறகு தான்
ரைட், இவன் கத்தரை விடாமல் இருக்கிறான்ட்டு என் உள்ளத்துக்கு ஏற்றவேன். ஆனால் நீ கோயில் கட்ட மாட்டேன். நீ எத்தனை கோடி நகை சேர்த்து வச்சாலும் நீ கோயில் கட்ட முடியாது, நீ ஆலயம் கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? உரிய ரத்தம், ஆபேல் ரத்தம் பேசினது போல் உரிய ரத்தத்தை ஊற்றிட்டேடா நீ. அடுத்த புருஷனுடைய உடம்பை அடித்து கொலை பண்ணி ரத்தத்தை ஊற்றிட்டேடா, உனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது. சேர்த்து வேணவை உன் பையன் சாலமோன் கட்டுவான். அவன் அதுக்கு அப்பனுக்கு மேலே கில்லாடி. அவன் எங்கள் அப்பனுக்கு 7 மணி என்ன 1000 மனைவி வச்சுக்கிட்டு அவன் அப்படி கிளாடி. நம்முடைய அரசியலும் அப்படி தான் இப்போ இருக்குது. ஆனால் கர்த்தர் ஒரே மனவாட்டிக்காக வரப்போகிறார். அந்த மனவாட்டியாக நாம் எடுத்து கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, இந்த இரக்கத்தை இழந்து போனவங்க, தயை இழந்து போனவங்க, கிருபையை இழந்து போனவங்க யூதர்கள் பாபிலோனுக்கு சிறை கொண்டு போகப்பட்டாங்க. நேபுகாத்நேசர் அவர்களை சிறை கொண்டு போயிட்டார். இப்போது அவங்களுக்கு இரக்கம் வேணும். சிறைக்கு போய் நெகேமியாவின் நாட்களில், எஸ்ஸாவின் நாட்களில், செர்பாவின் நாட்களில் திரும்பமாக கர்த்தருடைய கிருபையினால் கோரேஸ் ராஜாவை கர்த்தர் தொட்டு அவங்க பாபிலோன்லேருந்து திருப்பி சிறையிருப்பு மாறி இஸ்ரவேல் தேசத்துக்கு வராங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு வரும்போது இந்த 9ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்களெல்லாம் கூட்டி, இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி ஒரு ஜெபம் நடத்துகிறான். அது நெகேமியாவின் ஜெபம் என்று அநேகர் சொன்னாலும் கூட அது நெகேமியாவின் ஜெபம் இல்லை. அதில் 8 பேர் இருப்பாங்க. வாசிக்க 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யேசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா. 9:4 614. யேசுவா, பானி, கத்மியேல், செப்பனியா, புண்ணி, செர்பியா, பானி, கேனானி என்பவர்கள் தேவனுடைய படிகள் நின்று தங்கள் தேவனாய கர்த்தரை நோக்கி மகா சத்தமிட்டு ஓலமிட்டார்கள். ஓலமிட்டார்னா ஒப்பாரி வச்சாங்க. நரி மாதிரி ஊழிட்டாங்க. ஏன்னா இஸ்ரவேல் என்ன செஞ்சிட்டாங்க? மறுஜாதியாரை பார்த்து மறுஜாதியரோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2ஆம் அதிகார வசனத்தில் வாசிக்கும் போது வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி இஸ்ரவேல் ஜனங்க தங்கள் நாட்டுக்கு வந்த பிறகு அவங்களாம் மறுஜாதியோடு கல்யாணம் பண்ணவங்களாம் விட்டு தங்கள் பாவங்களையும் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். 3ஆம் வசனத்தில் அவங்க எழுந்தாங்க, தங்கள் நிலையில் நின்றாங்க. ஒரு ஜாமம்னா 3 மணி நேரம். தேவனாய கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் 3 மணி நேரம் ஆதியாகமம், யாத்ராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம் வாசிக்கப்பட்டது. அது வரைக்கும் ஜனங்கள் நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஜாமம் மட்டும் 3 மணி நேரம் பைபிள் வாசித்தாங்க. 3 மணி நேரம் அழுது பாவத்தை அறிக்கையிட்டாங்க, கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி, எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கு மேலான உங்களுடைய மகிமை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6ஆம் வசனத்தில் நீ ஒருவரே கர்த்தர், வானங்களையும் வானாதி வானங்களையும் சர்வ சேனைகளையும் பூமியையும் எல்லா சமுத்திரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். நீரே அவை காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கின்றன. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்னும் கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாய கர்த்தர் நீர் என்று சொல்லி ஆண்டவரை பற்றி அவங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. அவர் தான் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினவர், எகிப்தினுடைய அடிப்பு தினத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் அவர் தான், பார்வோனை சமுத்திர தள்ளினவரும் அவர்தான் அவர்களை நடத்தினார். சீனாய் மலைமேல் அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தவர் அவர்தான். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் மீட்க 16ஆம் வசனத்தில் 16ஆம் வசனம் 16ஆம் வசனம் 16
அகங்காரமாய் நடந்து கழுத்தை கடினப்படுத்தி கற்பனைகளை செவி கொடுக்க கொள்ளாமல் போனார்கள். செவி கொடுக்க மனதில்லை. செய்த அற்புதங்கள், என்னென்ன அற்புதங்கள் செஞ்சாரு? சமுத்திரத்தை திறந்தாரு, அற்புதங்களை செய்தாரு. பார்த்து கூட சமுத்திரத்தில் செய்த அற்புதங்கள் ஞாபகம் போய் இவ்வளவு பண்ணாரு ஆண்டவர். ஒரு பிதாக்களாக இஸ்ரவேலுக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அற்புதங்களை செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு, ஆச்சரியமான காரியங்களை செய்தாரு, சமுத்திரத்தை திறந்தாரு. இப்படிலாம் செய்து கூட அவர்கள் என்ன செய்தாங்க? திரும்படி அவர்கள் கலங்கம் பண்ணினார்கள். என்ன செஞ்சாங்க? இவ்வளோ வாங்கி அவர் கொடுக்கறத குடிச்சிக்கிட்டு, அவர் ரட்சிப்பு பெற்றுட்டு, ஞானசாந்தியை பெற்றுட்டு, சீனியாமலை கட்டளை பெற்றுட்டு, ஆண்டவருடைய மன்னாவை சாப்பிட்டு, அவர் கொடுத்ததான வல்லமையான வசனங்களை வாசித்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருடைய பிரகாசமான மகிமையை கண்டவங்க, மோசையுடைய முகத்தில் வெளிச்சத்தை கண்டவங்க, இப்போ அவர் கலகம் பண்ணினார்கள். கலகம் பண்ணி ஒரு தலைவனை வரை, அதுக்கு அந்த அந்த கூட்டணிக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி, ஆனாலும் இவ்வளோ கலகம் பண்ணாலும் கூட, அந்த கண்ணுக்குட்டி செய்தாலும் கூட ஒரு தலைவனை ஏற்படுத்தினாலும் சரி, என்னதான் அவர்கள் பண்ணாலும் கூட, இருந்தாலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் இடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள கைவிடவில்லையா? இன்னைக்கு இந்த சம்பவத்தை நம்மோடு ஒப்பிட்டு பாருங்க. தேவன் நம்ம இது வரைக்கும் கைவிடவில்லை. அதனால தப்பு செய்யல, நம்மகிட்ட தப்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளா இருந்தனால நம்மளை கைவிடாமல் இருந்தார். நான் நல்ல மனதனால கைவிடுறேன்னு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட மிஸ்டேக் வந்தபோது கூட கர்த்தர் கிருபை இரக்கம் மன உருக்கமாக இருந்ததுனால ஏதோ பொழிச்சு விட்டாரு. என்ன கர்த்தர் ஒன்றும் செய்யலைன்றதுனால நான் பரிசுத்தவான் என்று சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த குறைகள் இருக்குது. ஆனால் தேவன் என் பிள்ளை தானே, போனா போ, பொழைச்சு போ, தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தும் கூட அந்த ஜுடிஷியல் பவர் இருக்குது, லா அண்ட் ஆர்டர் கோர்ட் பவரும் போலீஸ் பவரும் இருக்குது, தூக்கில் போடுறதுக்கு பவர் இருக்குது. ஆனால் அவர் நம்மை தண்டியாமல் நம்முடைய இரக்கத்தின்படி நம்மை கைவிடவில்லை. அவர் உருக்கமுள்ளவராயிருந்தார், இரக்கமுள்ளவர். அதான் பாடல் இப்படி ஃபாதர் பாடுறார், இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே மனதுருக்கம் உடையவரே, இடிய சாந்தம் இணைந்து வாழ்பவரே, சாந்தம் புனைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நம்முடைய தப்பிதங்களுக்கு தக்கதாக தேவன் தண்டிச்சிருப்பாரானா எப்பயோ இந்த பூமியை விட்டு நம்ம அத்தனை பேர் போயிட்டு இருப்போம். ஆகினால்தான் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு பவுல் சொல்ற, தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு ஒரு சரீரங்கள் ஜீவபலியை ஒப்பு கொடுங்கள் என்று இரக்கத்தை முன்னிட்டு கெஞ்சுகிறேன். உயிரோடு வச்சிருக்காரு, அதுக்காக ஆலயத்துக்கு வருமே.
என்னை கர்த்தர் கைவிடாமல் இருந்தாரு, அதனால் அழைத்துக்கு போனேன். என்னை கைவிடாமல் இருந்தாரு, இரக்கமாக இருந்தாரு. எவ்வளோ தவறிய வாழ்க்கையில் வந்த போதிலும் போனா போதும் விட்டுட்டு கண்டுக்காம இரக்கத்தை காட்டினாரு. ஆகினால ஆலயத்துக்கு நான் வருவேன். அப்படி இரக்கம் மகா பெரியது, அப்படி இரக்கம் மகா பெரியது. இவ்வளவு இரக்கத்தை பெற்றவங்க, இரக்கத்துக்கு மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தயவு. அதை குறித்து வாசிக்க 18ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இவ்வளோ பண்ணி உள்ள அட்டகாசம் பண்ணி முறுமுறுத்து தலைவனை ஏற்படுத்தி கொம்மட்டிக்காய் வெண்டைக்காய் அது இதுன்னு போக பார்த்தாங்க. அப்பையும் கூட ஆண்டவர் கைவிடாமல் சமுத்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தா, உழுதும் கைவிடாமல் இருந்த பிறகு இப்போ ஒரு வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கண்ணங்குட்டியை செஞ்சு தெய்வம் என்று சொல்லி கோபம் போட்டத்தக்கதாக பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீ அங்கே என்ன போட்டு பார்த்தீங்க, மனதுருக்கம். மனதுருக்கம் என்றது தயவு. மனதுருக்கம் தயவு ஒன்று தான். பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டோமே, இப்போ கும்பலுக்கு கேட்டு செஞ்சுட்டானே, இந்த கண்ணுக்குட்டி செஞ்சதுனால அழிச்சிடலான்னு நினைக்கிறேன். குறுக்க மோசே நிற்கிறான். ஆண்டவரே பாருங்க நினைப்பா நினைப்பான் அந்த ஜனங்க நினைப்பாங்க, ஆண்டவருக்கு ஒரு இரக்கம் இல்லாத ஆண்டவர், கருணை இல்லாத ஆண்டவர், பாதிக்கு போய் காலி பண்ணிட்டாரு, உங்களை பற்றி உலகமே பேசுமே, ஆண்டவரே என் பேரை வேணா கிறுக்கின்னு அழுதான்ல. அப்போ தேவன் என்ன செய்தாரு, மனதுருக்கத்தின்படி. ஆமென். 19ஆம் வசனம், நீரும்படி மிகுந்த மனதுருக்கத்தின்படி. பார்த்தீங்களா, இது மனதுருக்கம். முதல்ல கத்த கைவிடாத காரணம் ஏதோ போனா போது பொழைச்சு போன, இன்னும் கூட இருந்தது கடினப்படுத்தி ஆண்டவர் விடல, நல்லா வச்சுட்டாரு. இன்னும் பெரிய தப்பு செய்வேன், இன்னும் அதிகமாக செய்வேன். நம்ம அதை செய்ய போகும்போது தேவன் அதை பார்த்து அடிச்சிடலான்னு தான் நினச்சாரு. அண்ணன் அடிக்கலை, மிகுந்த மனதிற்கிறதுனால போனா போது திருந்தனாலும் சரி, திருந்த விட்டால் சரி, பெற்றுட்டேன் காப்பாற்றணும், பாதியில் கைவிட்டா என் நாமம் கெட்டு போயிடுன்றதுனால போனால் போகுது. இரக்கம் வேற, மனதுருக்கம் அதை விட பெரியது. அல்லேலூயா. மனதுருக்கம் என்று சொல்வது மிகுந்த தேவனுடைய மிகுந்த தயவு. மிகுந்த தயவு. மேக ஸ்தம்பத்தை போடுறாரு, அக்கி ஸ்தம்பத்தை போடுறாரு, நல்ல ஆவியை கொடுக்குறாரு. கால் வீங்கலை, வயிறு வீங்கலை, அவங்களுடைய செருப்பு தேஞ்சு போகல, அவங்க ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போகல. ட்ரெஸ்ஸும் ஆண்டவர் தான், செருப்பும் ஆண்டவர் தான், அவருடைய பாதுகாப்பு ஏசியும் ஆண்டவர் தான், நைட்டில் பாம்பு கடிக்கிறத விட அக்கீஸ் அதுவும் ஆண்டவர் தான். இது மாதிரி ஒரு தெய்வம் நமக்கு இப்போ செஞ்சார்னா எப்படி இருக்கும்? அடுப்பு கொளுத்தவே மாட்டோம். வீட்டில் அடுப்பு என்ன செய்ய மாட்டோம், காலில் கூட கொண்டு போய் வெளியே பனியில் பண்ணினா பனியில் மண்ணாக பெய்து நோ சுகர் வராது, பிபி வராது, டயபிட்டிஸ் வராது, பிளட் ப்ரெஷர் வராது, கொலஸ்ட்ரால் வராது, வியாதி வராது, வயிறு வீங்காது, கால் வீங்காது, இலவசமாய் கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்ன செய்வோம்? எல்லாம் காலையில் பக்கெட்டோடு வெளியே வந்துடும். ஆனால் இந்துக்களை சாப்பிட முடியாது. இந்துக்களுக்கு கத்தடி பிள்ளைகள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால தான் எகிப்து தேசத்தில் எகிப்தியர் மத்தியில் இந்துக்கள் மத்தியில் அந்த மண்ணாவை போடலை, வண்ணாந்திரத்தில் வந்து தான் மண்ணாவை போட்டார். வண்ணாந்திரத்தில் கடை இல்லை, டீ கடை இல்லை, பிஸ்கட் கடை இல்லை, ஹோட்டல் கிடையாது. வந்து வெளியே காலையில் அதிகாலையில் நின்னா மண்ணா வந்து கொட்டும். எடுத்து சாப்பிட்டா வயிறு உபிசமாகாது, கேஸ் ட்ரபிள் வராது, நெஞ்சு வலி வராது, வயிற்று வலி வராது. எல்லா மெடிசனும் அதில், எல்லா விட்டமின்ஸும், கால்சியமு, பி காம்ப்ளெக்ஸு எல்லாம் போட்டு தான் பரலூட்டு சமைச்சு தூதில் கொடுக்குற சாப்பாடை மனுஷனுக்கு கொடுத்தாரு. இவ்வளோ பண்ணி பொன் கன்று ஊட்டி செஞ்சு கூட சாப்பாடு கொடுத்தார்ல, இவர் மிகுந்த மனதுருக்கம் உள்ள தேவனா இல்லையா? இந்த அப்பாவை புரிஞ்சுக்கல ஜனங்க, இந்த தேவனாகிய தகப்பனை புரிஞ்சு கொள்ளையே.
பாருங்கள், மேக சம்பவம் வந்துச்சு, அக்னி சம்பவம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, எல்லாம் கொடுத்தாங்க. வாய்க்கு வந்தது பேசி வாய்க்கு வந்ததெல்லாம் மோசையை பார்த்து பேசினாங்க, ஆரோனை பார்த்து பேசினாங்க, மீரியாம் பேசினா, அவன் பேசினான். 19 வசனம் வாசிங்க. அடுத்து நேராக வாங்கி 25 வசனம் வாங்க. வீட்டில் போய் வாசிச்சு, மற்ற வசனம் வீட்டில் போய் வாசிச்சோம். 20 அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு இப்போ எங்கே வந்துட்டாங்க? கானானுக்குள்ளே வந்தால் திருந்தாங்களா? கானான் தேசத்துக்குள்ளே வந்து பால் தேன் ஓடுற தேசத்தை கொடுத்த பிறகு பூமி பார்த்தாங்க, வீடை கட்டினாங்க, துறவை கட்டினாங்க, திராட்சை தோட்டத்தை கட்டினாங்க, ஒளிவு தோப்பு கட்டினாங்க, விருட்சம் கட்டினாங்க, சுதந்திரத்தை கொண்டு புசித்தாங்க, திருப்தி ஆனாங்க, கொடுத்தாங்க, பெரிய தயினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த மன்னத்தில் கத்தர் ஏதோ இரக்கத்தினால் நடத்தினார், தயவுனால் நடத்தினார். இப்போ வாக்கு தந்தப்பட்ட தேசத்தில் போயிட்டு திராட்சை தோட்டம், ஒளிவு மரம் எல்லாம் கிடச்சிது. வீடு கட்டினாங்க, தோப்பு கட்டினாங்க, குடியிருந்தாங்க, கொடுத்தாங்க. கத்தர் வாக்கு தத்தத்தை சொல்லிட்டாரு, செஞ்சிட்டாரு, சொன்னதை செஞ்சிட்டாரு. யோர்தானை தாண்டி வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாம் கட்சிச்சுல கத்தர் என்ன பண்ணுவோம்? யூசன் த்ரோ போர் தூக்கி போட. அதான் கொடுத்துட்டேல்ல, வீடு கொடுத்துட்டேல்ல, இடம் கொடுத்துட்டேல்ல, தோப்பு கொடுத்துட்டேல்ல, திராட்சை கொடுத்துட்டேல்ல. இப்போ தான் மண்ணை தேவையில்லை, நம்ம கறி மீன் சமைச்சு சாப்பிடுவோம்ல. அவர் என்னது யோப்பா, நாம் செய்கிறோமோ இல்லையோ அவங்க செஞ்சாங்க, நம்ம எப்படி தெரியாது. கத்தர் உங்கள் உள்ளத்தோடு பேசுவாராங்க. இவ்வளவு பெரிய மனதிற்கு தேவனை தூக்கி வீசினார்கள். 27ஆம் வசனம் தயினால் செல்வம். 26 ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாய் கலகம் பண்ணி, காணானுக்குள்ள போனாலும் புத்தி மாறல, கலகம் பண்ணி புறம்பையை எரிந்து விட்டு திடுசாட்சியாக கடிந்து கொண்ட உங்களுடைய தீர்க்கதரிசிகளை, ஏதாவது ஊழியக்காரன தீர்க்கதரிசி வந்து கடிந்து கொள்ள, திருந்துங்கடா, மாறுங்கடா, திரும்புங்கடா, மனம் திரும்புங்கடா, திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, தேவன் திரும்பி வா, கத்தனை திரும்பி வா, உலகத்துக்கு போகாதே, மாம்ச இச்சைக்கு போகாதே, திரும்பி வா என்று என்ன தீர்க்கதரிசி வந்து பிரசங்கம் பண்ணணும்? கத்தி வச்சு அருவா வச்சு எல்லா தீர்க்கதரிசியும் வெட்டி போட்டாங்கய்யா. யார் எல்லாம் கடிந்து கொண்டாங்களோ, யாரெல்லாம் திட்டினாங்களோ, எச்சரித்தாங்களோ, கத்தரை திருப்பத்தை ட்ரை பண்ணாங்களோ, ட்ரை பண்ணி வந்த பாஸ்டர்களை வெட்டிட்டானுங்க. பைபிளுக்கு பாருங்கள், தீர்க்கதரிசியில் கொண்டு போட்டு கோபமுற்ற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். அப்போ என்ன செஞ்சது? ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சத்ரு கையில் அவங்கள ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டவர் அடிக்க வேண்டியது அடிக்காமல் சத்ரு கையில் கொடுத்துட்டாரு. சத்ரு அடின்னு அடித்தான். அந்த நெருக்கத்தில் சத்ரு ஓதப்பட்டோன்னே பாஸ்டர் கண்டிச்சா பாஸ்டர் வெட்டிடலாம். ஆனால் எதிர் வீட்டுக்காரன் கண்டிச்சா வெட்ட முடியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் வெட்ட முடியுமா? கம்பி ஏறணும். பாஸ்டர் ஏமாந்த மாதிரி வெட்டிட்டு போயிடலாம், வார்த்தைனா கிரினா வெட்டலாம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் வெட்ட முடியுமா? வெட்டினா என்ன செய்வேன்? வெட்ட முடியுமா? கோர்ட்டில் கம்பி என்னணும். அதில் என்ன பண்ணாங்க? யாரை வெட்டினாங்கன்னா தீர்க்கதரிசியை வெட்டினாங்க. அப்புறம் யார் கீழே ஒப்பு கொடுத்துட்டாரு? நீ சத்ருக்கு சப்போர்ட்டா, நீ ரட்சிக்கப்பட்டாத நீ சப்போர்ட்டா, உன்னுடைய சொந்தக்காரனுக்கு நீ சப்போர்ட்டா, இந்துக்களுக்கு நீ சப்போர்ட்டா, இந்து கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணான்? ஏறி கத்துற தெய்வம், நாங்கள் தானே தெய்வம், ஏறி மிதிச்ச உடனே இப்போ கத்துற ஞாபகம், டே கத்துற அடித்ததே பரவாயில்ல, அவர் எவ்வளோ இரக்கமாக இருந்தார், எவ்வளோ மனதுருக்கமாக இருந்தார். இப்போ நம்ம நிலத்தில் பாதி பங்கு போடுறான், நம்ம வீட்டில் பாதி பங்கு போடுறான், சொத்தில் பாதி பங்கு போடுறான். அவன் சொந்தக்காரன் நல்லவன் நினச்சான், நம்ம வீட்லேயும் சொத்தை பாதி பிச்சு கூட நிற்கிறான். இப்போ கத்துற நல்லவர் தெரியுதா? உதவானது தெரியும். சில பேரில் உதவிடும். நம்ம அமைதியில் கத்தரை தேடாமல் போனால்
கர்த்தர் சத்துருடைய வாயில் நம்மளை விட பண்ணிடுவார். அவன் போட்டு ஏறி மிதிச்சு நசுக்கி தாச்சாலை மிதிக்கிற மாதிரி, என்ன ஆண்டவரே கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச ஆண்டவரே, நீங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா கொடுத்தீங்க, எங்கள் அம்மா கொடுத்தீங்க, இப்படி ஆயிடுச்சு ஆண்டவர். அது நரி ஏறி ஓடுது. அது நீ அனுபவிக்கிற சொத்து நீ அனுபவிக்க முடியல, சுகம் அனுபவிக்க முடியல. அவன் சூனியத்தை பண்ணுறான், மந்திரத்தை பண்ணுறான், செய்வினை பண்ணுறான், அந்த வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பண்ணுறான். ஏன்? நீ கர்த்தர் காலில் விழுந்து கிடக்க வேண்டியது செய்யாமல் போனதுனால, அவருடைய இரக்கத்தை நினைக்காம போனதுனால, அவருடைய மனதுருக்கத்தை நினைக்காம போனதுனால, கொழுப்பெடுத்து பேசினதுனால, உங்களுக்கு புத்தி சொல்லி கொடுத்த ஊழியக்காரனை வெட்டினதுனால இப்போ சத்ரு ஆளுகை செய்யறான். பார்த்தீங்களா? வசனம் இருக்குது. பைபிள் நல்லா வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் போய் நெய்யுமே 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. 10 தடவை வாசிங்க, 30 தடவை வாசிங்க, 1000 தடவை வாசிங்க. அப்படி வாசிக்காவிட்டா இன்றைக்கி நான் பேசின பிரசங்கம் உங்களுக்கு புரியாது. வாசிக்க. நெய்யுமே 9ஆம் அதிகாரம் கண்டிப்பாக வாசிக்க. இரக்கம் வேற, மனதுருக்கம் வேற. ஆமென். 27ஆம் வசனம். நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும், அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போதோ, பார்த்தீங்களா? இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார் சத்துரு கையில். இப்போ நெருக்கம் வந்துச்சு, நெருக்கிறான். நெருக்கத்தில் போட்டிங்களே, இக்கட்டில் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு உதவி இவன் சூன்யம் பண்ணிட்டான், மந்திரம் பண்ணிட்டான், அப்பா அப்பா அப்பா, கோயில் 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 நான் வரதால் நான் கோயிலுக்கு ஓடி வருது. நெருக்கம் இங்கே வந்துருச்சு. இங்கே நெருக்கத்தை அலோவ் பண்ணிட்டார் ஆண்டவர், இங்கே இடுக்கத்தை அலோவ் பண்ணிட்டார். இப்போ கோயிலுக்கு விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, ஆண்டவருக்கு விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதுக்கு இந்துக்களுக்கு விலை ஜாஸ்தி இருந்துச்சு, சொந்தக்காரனுக்கு விலை ஜாஸ்தி இருந்துச்சு. அவன் நெருக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ ஏசாமி நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டான்ஸு பாட்டு வருது. அவன் எவனா நெருக்குனா கோயிலில் வந்து அழுகுறானுங்க. என்ன சொல்கிறாங்க? நெருக்கு அனுபவிக்கும் காலத்தில் நீ போதோ நீ பரலோகத்திலிருந்து கேட்டு மிகுந்த மிகுந்த இரக்கத்தினால் அப்போ கூட பாவம் ஒரு கிதியோனு ஒரு சாமுவேலு போன்ற தீர்க்க சிம்சன் போன்ற ஆட்கள் அனுப்பி தப்பிச்சு காப்பாற்றேன். மீதியான கையில், அமலேக்கிய கையில், அம்மோனிய கையில், மோபியர் கையிலேருந்து கர்த்தர் அவளை விடுவித்தார். ஹல்லேலூயா. 28 கொஞ்சம் ஆண்டவர் நல்ல விடுதலை, சூனிய கட்டு, மந்திர கட்டு, செய்வின கட்டு, அந்த சத்ரு நெருக்கத்தில் கொஞ்சம் விடுதலை கொடுத்து சொன்னேன். இளைப்பாதல் கட்டு உண்டான போதோ அவங்க மறுபடியும் என்ன செய்யறாங்க? பழைய குருடி கதவத்திரடி அடி வாங்கணுன்னு ஆண்டவரே அடித்தா அதுதாங்க. இப்போ கொஞ்சம் இளைப்பாதல் கட்சி, ஆமாம் பெரிய சர்ச்சு, ஆமாம் என்ன பெரிய ஜபம், ஆமாம் என்ன பைபிள், அப்படி மெதுவாக டவுன் ஆனாங்க. அவங்க இளைப்பாதல் உண்டான போதோ பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆளுவதற்கு சத்துருக்கள் இப்போதைக்கு பிடிச்சாங்க, இப்போ ஆளுகை செய்கிறாங்க. மனம் திரும்பி கூப்பிடும் போதோ பிரமாணத்துக்கு திரும்ப அவருடைய திருசாட்சியை கடிந்து கொண்டு இப்போ அகங்காரம் கொண்டு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்தி படிக்கிற நீதியாங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் தோலை முரண்டுத்தனமாய் விளக்கி செவி கொடாமல். பார்த்தீங்களா? நல்லா வாசிங்க பாருங்க, சூப்பராக வாசிங்க. மகராசியாக இருப்பீங்க. கழுத்தை தோலை கடினப்படுத்தி கொண்டார்கள். ஆனாலும் தேவன் மனதுருக்கம் அல்லவர். அப்படி நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீனில் ஸ்கேன் பண்ணுங்க. நம்ம கதை எழுதணும். நம்ம இஸ்ரவேலை விட நல்லவங்களா, இந்த இஸ்ரவேலை விட நல்லவங்களா, நல்லவங்களாம் யோசிச்சு பாருங்க.
ஆனாலும் தேவன் கைவிடவில்லை. மிகுந்த இரக்கம், மிகுந்த தயவு, மிகுந்த அகங்காரம் பிடிச்ச போது கூட ஆண்டவர் கிருபையும் இரக்கமுள்ளவராக அவளை விடுதலாக்கினார். 31 ஆயிலும் அது மிகுந்த இரக்கம்படி நிர்மூலமாக்காமலும் கைவிடாமல் இருந்து நீ கிருபையும் இரக்கமுள்ள தேவன். இப்ப கிருபையை கூட்டுறார். கிருபை, தயவு, கிருபை, இரக்கம். கிருபை என்பதை குறித்து கற்றுக்க சித்தமான அடுத்த வாரத்தில் பேசுகிறேன். இன்றைக்கி 2 காரியம் பேசியிருக்கேன். ஒன்று இரக்கம், இன்னொன்று மனதிருக்கம். இன்றைக்கி நாமெல்லாம் கண்களை மூடி ஒரு 5 நிமிஷம் இன்றைக்கி வரைக்கும் கத்தை நம்ம கைவிடாமல் இருக்கிறது அவருடைய இரக்கம், அவருடைய மனதிருக்கம், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. கத்தை நம்மை தாங்கி இருக்கிறா. கத்தை நம்ம கைவிடவில்லை. நம்ம தப்பிதங்களுக்கு தக்கதாக கத்தை நம்மை தண்டிக்கவில்லை. எப்பொழுதெல்லாம் சத்துரு நம்மை நெருக்கினானோ அப்பெல்லாம் ஆண்டவரே இக்கட்டில் இருக்கிற ஆண்டவரே உதவி செய்யும் ஆண்டவரே, அப்பெல்லாம் கத்தை நமக்கு உதவி செய்திருக்கா. இன்னைக்கு கத்தை நம்மோடு கூட பேசுகிறா. நான் கெட்ட தேவன் அல்ல, நல்ல தேவன். நான் இரக்கமுள்ள தேவன், நான் தயவுள்ள தேவன். என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்னு கர்த்தர் தம் ஜனங்களை பார்த்து சொல்ல. என்ன நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. நான் கண்ணை குத்துற தெய்வம் அல்ல, நான் இரக்கமுள்ள தேவன், நான் தயவுள்ள தேவன். நான் இரக்கமாக இருக்கிறது போல நீங்களும் மற்றவங்க மேலே இரக்கமாக இருங்க. நான் தயவுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் தயவுள்ளவராக. ஒருவரை ஒருவர் மன்னிங்க, ஒருவருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க, ஒருத்தர் ஜெபத்தில் தாங்க, ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுங்க. நான் இரக்கமுள்ளவர், நான் தயவுள்ளவர், நான் மகா கிருபையுள்ள தேவன். எல்லாம் கண்களே மூடலாமா?